on, yeah. Hey, Bujji, come close, ma. Oh. Hey, dear, bed waiting. ஏங்கண்ணு இந்த செயின் போட்ட கழுத்து அமுக்குற, மோதிர சங்கிலி போட்ட கையமுக்குற, இந்த செருப்பு போட்ட கால் அமுக்க மாட்டியா? எனக்கு தெரியாதா? அட ஒரு பேச்சு சொன்னா பொசுக்குன்னு கை எடுத்துறதா? ஏதோ பழசு எல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, உலகத்தையே மறந்துடுவீங்க. எனக்கு மூடு வரலையாம்மா. நான் காலேஜ்ல படிக்கிறப்போ உன்னி மேரின்னு ஒரு பொண்ணு நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா எங்க அப்ப எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விடுவனா நானு? உன்னி மேரியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கல்யாணத்தோட பாக்கி எல்லாம் பண்ணிட்டேங்கன்னு. யோ பெருசு கில்லாடியா நீ. நான் பண்ண கில்லாடித்தனத்துல என் லவ்வர் உன்னி மேரிக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். ஆனா விதி எங்க 2 பேரையும் பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு பொண்ணு எங்க அப்ப ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. அங்க பொண்ண கில்லாடித்தனத்துல அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் என் கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டு ஊருக்குள்ள ஒழுக்கமான நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஊர் ஜனங்கள்லாம் என்னை உத்தம ஸ்ரீராமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு கதை கேட்டு தூங்கிடாத, அந்த பெக்கெடு. ஊருக்குள்ள என் மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறம்மா. என்னோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் மகனை தேடிட்டு இருக்கிறேன். 20 வருஷம் ஆச்சுமா. நானும் திருப்பதி போறேன் ஊரையெல்லாம் ஏமாத்தி வந்து தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் கிடைக்கவே இல்லம்மா. சின்ன வயசுல பிரிஞ்சு போன ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இந்த குஞ்சு கவுண்டன் மகனை கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டர் வச்சிருக்கான். அது என்ன மேட்டர்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பாட்டு இருக்குதுமா. அந்த பாட்டை நான் பாடின உடனே எவன் மீதி பாட்டை பாடுறானோ அவன் தான் என் மகன். இந்த மாபெரும் குத்துச்சண்டை போட்டியை காண வந்துள்ள ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு ரூபாய் 50,000 ரொக்க பணமும் தங்க பதக்கமும் பரிசாக நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வழங்குவார். செங்கிஸ் கான் from ஆப்கானிஸ்தான், எடி மர்பி from இஸ்தான்புல், ஜெஃப்ரி செயின் ஜாக் from ஜப்பான், நம்ம காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ். சூப்பர் கலெக்ஷன் ஆக போகுது. நான் குத்துற மாதிரி குத்துறேன், நீ மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுந்துரு. சக்சஸ் எல்லாம் ஓகே. நான் மயக்கம் போட்டு விழுந்தா பரிசு பணத்தையும் தங்க மெடலையும் நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறேன். அந்த வேலையே வேண்டாம். நான் அடிக்கிறேன், நீ மயக்கம் போட்டு விழு. ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன். ஒரு போடு போட்டா தான் மயக்கம் போடுவேன்னு நினைக்கிறேன். வீர விளையாட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எதையும் சந்திக்க தயார். உண்மையான பாக்ஸர் வந்துட போறாங்கப்பா. பால்ல மயக்க மருந்து கலந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்டா நீ டென்ஷன் ஆகுற? கிளவுஸ கட்டி கொடுக்குற நீ சண்டை போடுறியா? பின்ன மூடிட்டு நில்றா. உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்ஸர் 2 பேர் மோதும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்ய. விசில முடிஞ்சு செத்து போயிடாது. தள்ளி நில்றா. ஏதாவது பேசினா வெளியில வந்தா தூக்கி போட்டு மிச்சு கொண்டு விடுவேன். மிஸ்டர் 1 மினிட். பரிசு பணத்துல 5-10 போட்டு கொடுங்க. ஆளாளுக்கு அடிக்காதீங்கப்பா. ஒரிஜினல் ரெஃபரிக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நானும் உங்க மாதிரி ஃப்ராடு தான்ப்பா. அட நான்சென்ஸ். நீயும் ஃப்ராடா? பஞ்சுமா பஞ்சு. கமான், நீ அடிக்கிற மாதிரி அடி. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிறேன். பரிசு பணத்தை வாங்கி ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்குவோம். கமான். ஓவரா ஆயிட் பண்ணாத. அவன் ஜெயிச்சான், போய் பணத்தை வாங்கி கொடுறான். ஓகே. செங்கிஸ் கானுக்கு ஜெய். செங்கிஸ் கானுக்கு ஜெய். செங்கிஸ் கானுக்கு ஜெய். சீக்கிரம் போய் சீக்கிரம் போய் வந்துட போறாங்க. ஐயோ பணத்தை Nonsense. Cheers. Ladies and gentlemen, the great pop singer Indian Michael Jackson, Mr. Jack and Jill இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் முன் தோன்றுவார். Ladies and gentlemen,
இந்த கிளப்ல நீங்க இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டும் தான் கேட்டிருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் என் ஃபேமிலி சாங்க பாடிக்குவேன். பாதி பாட்டை நான் பாடின உடனே மீதி பாட்டை என் லவ்வரோ என் மகனோ பாடினாங்கன்னா பிரிஞ்சு போன எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். பேசிக்கலா என் லவ்வர் ஒரு பாடகி, என் மகனும் ஒரு பாடகனா தான் இருப்பான்னு நம்புறேன். அதனாலதான் இப்படி ஓட்டலா பாடிக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ். இந்த வயசுல இப்படி ஒரு சோகமா? பாவம்பா. எது பாவமா? சேர்ந்தா பாட்டு, செத்தா பாட்டு, பிரிஞ்சா பாட்டு, வயசுக்கு வந்தா பாட்டு, இப்படி பாடிட்டே இருந்தா எந்த ஃபேமிலி தான் ஒற்றுமையா இருக்கும்? நான் நினைக்கிறேன் அவன் வாயை பாரு, இவன் பாடியே தான் அந்த குடும்பத்தை பிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லையாவது என் மகன் கிடைப்பான்னு நினைச்சேன். கிடைக்கல. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசான என் மகன் நிச்சயம் கிடைப்பான்னு நம்புறேன். எங்க ஃபேமிலி பாட்டை பாடி என் கூட சேருவான். கண்டிப்பா சேருவான். என்னப்பா கோடிக்கணக்கான சொத்துங்கிறான், பாட்டுங்கிறான்? அந்த மீதி பாட்டு என்னவா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா மூச்சு விடாம நான் பாடிக்க மாட்டான். Ladies and gentlemen, your favorite Jack and Jill arrived. My dear fans, இத்தனை நாளா உங்களுக்காக பாடிக்கிட்டு தானா? இன்னைக்கு எனக்காகவே நான் பாட போறேன். எஸ், இந்த கலைஞனுக்குள்ளேயே ஒரு சோகம் இருக்குது. என்னவாச்சு? இவன் கலைஞன் இவனே சொல்றான் பாரு, திரித்தலைய. இந்த சாங்க நான் பாடினதும் மீதி சாங்க யார் பாடுறாங்களோ அவங்க தான் என் டாடி. என் டாடி மட்டும் கிடைச்சிட்டா பிரிஞ்சு போன என் ஃபேமிலி. அந்த பெருசுக்கு இவனா வாரிசு? ஆமா, அதே அழகு அப்படியே இருக்குல்ல. இந்த கிளப்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? எவனாவது ஒருத்தன் டேய் இப்பதான்டா உங்க அப்பன் பாடிட்டு போறான்னு அவங்ககிட்ட போய் சொல்றானா பாரு. நான் போய் சொல்லிட்டு வரேன். பிரதர், இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? பெருசு பாடின பாட்டோட மீதி பாட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம பாடிட்டோம்னா பிரிஞ்சு போன அவன் மகன் ஏத்துக்குவான். கோடிக்கணக்கான சொத்துக்கு நம்ம வாரிசு ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட் ஐடியா.